ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா தரமான சூப்பரான அப்பா இன்னைக்காவது இந்த எபிசோட் நல்லா போகுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று பற்றின எபிசோட் வந்து எப்படி போச்சுன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இல்லைனாலும் அந்த எபிசோட் நல்லா தான் போயிருக்கும். ஏன்னா ப்ராங்க்ன்ற விஷயங்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள். அதை வந்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபே வந்து சூப்பராக முடிச்சு விட்டாங்க. ஜாக்லின் நல்லா அழகாக வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று ஓவராக டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த ப்ராங்க் விஷயங்களை சொன்ன மாதிரி இருந்தது. ஜெஃப்ரி பேசுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரிலாம் நினச்சேன், சார் இவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கலன்னு. ராணுவ பேரை சொல்லும் போதெல்லாம் வந்து கைத்தட்டல் வந்து நல்லா இருந்தது. முத்துக்குமரன் வந்து நான் சொன்னல அப்போயே வந்துச்சா அப்படின்னு பண்ணது நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்களால் தான் நேற்று அந்த எபிசோட் சூப்பராக போச்சுன்னு சொல்லாத அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடு எதுக்காகனா அவங்க அந்த ஷோ எடுத்துப்பாங்க, அந்த ஹோஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. கமலஹாசன் அவர்கள் எப்படி இருக்கும்போது எப்படின்னா அவர் தனியாக அந்த ஷோ எடுத்துப்பார். அவரோட பங்கு அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு ஆடியன்ஸ் பங்கு, அப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பங்கு, இவர் இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இப்படி அழகாக இருந்துச்சுல்ல, இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நேற்று நல்லா இருந்துச்சு எபிசோடு. ஆனால் அது காரணம் விஜய் சேதுபதி இல்லை, மாப்பிள்ளை அவர் தான். அவர் போட்ட சட்டை வந்துட்டு அவது கிடையாது எந்துன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து ப்ரொமோல சூப்பராக வந்துட்டு விஷயங்கள் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு தீபக் சொன்னது மட்டும் கரெக்டாக அப்படின்னாங்க. நான் சொன்னது ஒரே விஷயம் தான். அவங்க மேனேஜ்மெண்ட் டீச்சராக இருக்கும்போது ஐடி கார்டை வந்து முதல் கைட்டு போடுறதே வந்து தப்பு. இருக்கிறது ஒரு 3 நாள், அதில் 3 நாளில் டாஸ்க் நடக்குது. அதில் கூட உங்களால் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் இது மாதிரி பேசுறது உங்களால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் நீங்கள் ஐடி கார்டை கைட்டி போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன டீச்சராக வந்து அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போக போகிறீங்க? எடுக்க போகிறது ஒரே ஒரு கிளாஸ். அந்த ஒரு கிளாஸில் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றது அன்றைக்கே இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி போட்டு கிழிக்கிறார். ஏம்மா நீங்கள் வந்துட்டு ஐடி கார்டை வந்துட்டு கீழே போட்டிங்களா, அது எந்த விதத்தில் சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்போது, சார் தீபக் ஸ்டூடெண்ட் என்ன மார்க் பண்ணான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறார், சார் கட்டுறது கைமணளவு கல்லாதது உலகளவு, நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன், உங்களையும் சேர்த்து தான் சொன்னீங்களா? சத்தியமாக என்னையும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. அதை வந்து இவர் இங்கே வந்து இப்படி சொல்கிறாரு. எல்லாருமே இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு சூப்பர் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அங்கே பண்ண விஷயங்கள் நம்மவும் பார்த்தோம். அவருக்கு இருந்துச்சு காண்டு. ஏன்னா இவங்க பண்ண விஷயத்தால் அவருக்கு இருந்துச்சு, லைட்டாக சொன்னார். ஆனால் அவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனலாக எடுத்துகிட்டு அந்த அம்மா குரங்கு குட்டி குரங்கு ஆக்சுவலாக அந்த கதையை வந்துட்டு முத்துக்குமரன் கிட்டேருந்து வாங்கி அதை குரங்குன்னு நீங்கள் வைக்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ வன்மங்கள் தீபக் மேலே இருக்கின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அங்கே வந்து இதுக்கு நல்ல உண்மை வேஷம் போடணும், மார்க் பண்ணேன் அதனால தான் அப்படின் போது இப்போ தான் அவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே, விஜய் சேதுபதி அழகாக கேட்டார். சரிம்மா ஓகேம்மா, தீபக் சார் உங்களை மார்க் பண்ணார், அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்க, ரைட்டு ஓகே. சத்யா உங்களை என்ன பண்ணார்? சத்யாவை நீங்கள் எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்போது இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா சத்யா வந்து பர்சனலாக சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த டீம் லீடர் அந்த கேப்டன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது அவர் கத்திருப்பார். ஏமா ரிவ்யூ அங்கே வந்துட்டு நாமினேஷன் பண்ணும்போது இதே பாயிண்ட் தான் சொல்கிறீங்க, இங்கே வந்துட்டு மாரல் டீச்சர் இதுலேயும் இதே சொன்னீங்க, என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு வெளியே போயிருப்பார். அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அப்பயே சொன்னோம், தேவையில்லாதது இது பர்சனல் அட்டாக். அப்போ அவங்கள வந்து பர்சனல் அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது, என்னைய பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்கள் பண்ணதுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக இன்றைக்கி வந்து சொன்னார். நீங்கள் வந்துட்டு கேமை ஒரு விஷயம் கொடுத்து உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஈகோ உங்களோட வன்மத்தை வந்து அங்கே காமிச்சு அங்கே வந்து பண்ணுறீங்க. இதை வந்துட்டு பார்க்கறதுக்கு கேவலமாக இருந்துச்சு. நம்ம சொல்லிட்டு மூஞ்சியே மாறி போச்சு. சரியான ஒரு மரநாடி தான் சொல்லி ஆகணும். தேவையில்லாதது. ஜாக்லினுக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல ஒரு பேர் இருக்குது, நல்ல ஒரு பேர் இருக்குது, நல்ல ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி வந்து அவங்க வன்மத்தை ஈகோவையும் காமிச்சு தேவையில்லாததை பண்ண வேண்டாம். அன்றைக்கி அந்த குரங்குன்ற விஷயத்தையும் சொல்லாமல் ஒரு குழந்தை அப்படின்னு பண்ணியிருந்தால் கூட மேபி அவர் வந்து ஹர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து மேபி அந்த கதையை சொன்னது நான் தான் முத்துக்குமரன் சொன்னார்னா எங்கே போய் வச்சுப்பாங்க மூஞ்சை? நிறைய பிரச்சனை. இல்லைனா விஜய் சேதுபதியே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஏமா அந்த கதையே நீங்கள் முத்துக்குமரன் கிட்ட தான் கேட்டீங்க, அவர் உங்களுக்கு குரங்கு நான் மென்ஷன் பண்ணார், நீங்கள் எங்கள் குரங்குன்னு சொன்னீங்க அப்படி கேட்டால் இவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற கவனத்தில் இருக்கணும். அதாவது நான் அந்த கேமரா சொல்ல வரல, நம்ம நார்மல் மனுஷங்களே சொல்கிறேன். யாரும் பண்ணல, இந்த தப்பை செஞ்சால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் மேலே ஒருத்தாங்க கேமரா மாதிரி பார்த்துட்டே இருப்பான், கண்டிப்பாக படிப்பான். இது வந்து இப்போ வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்கிறாரு. சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து தீபக் கிடச்ச ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.